ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 15வது தலைப்பு. அன்னைக்கு உதவிய ஐங்கரன். தொடர்ச்சி. அம்பாள் தன்னுடைய படைகள் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு, ஆனாலும் நல்ல வேளையாக நாசவேலை செய்யாமல், அமர்க்களமாய் டெமான்ஸ்ட்ரேஷன் கூட செய்யாமல் அததுகளும் நன்றாக தூங்கிக் கொண்டு கிடப்பதை பார்த்தாள். ஞான ஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட அவளுக்கு தெரியாததா? இதெல்லாமும் அவள் லீலைதான். விக்னேஸ்வரரின் பிரபாவம் வெளிப்பட வேண்டுமென்றுதான் அவளே இப்படி ஒரு விக்னத்தை விஷுக்ரன் என்ற வியாஜத்தில் உண்டாக்கி கொண்டிருந்தாள். சிவசக்திகளாக எப்போதும் இருப்பவர்களில் சக்தியே பண்டாசுரனை வதைப்பதற்காக இப்போது லலிதாம்பிகையாக ஞானாக்னி குண்டத்திலிருந்து தோன்றியிருந்தாள். கல்யாணமாகாத கன்னியாக இவள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்பதனால் இவளை விவாகம் செய்து கொள்வதற்காக சிவனும் காமேஸ்வரர் என்ற ரூபத்தில் வந்தார். கல்யாணமாயிற்று. காமேஸ்வர காமேஸ்வரி என்று அந்த தம்பதியை சொல்வது வழக்கம். அந்த காமேஸ்வரிதான் நம்முடைய காமாட்சியாக இருப்பது. அவளுடைய ஸ்தானம்தான் காமகோட்டி பீட்டம். கல்யாணமானவுடன் பண்டாசுரவதத்துக்காக புறப்பட்ட அம்பாள் ஈஸ்வரனை காமேஸ்வரனாக வரவழைத்தது மட்டும் போதாது, தன்னுடைய அருமை குழந்தை கணபதியையும் இந்த லலிதாம்பிகை ஆவிர்பாவத்தில் வரவழைத்து அவன் பெருமையை பிரகடனப்படுத்த வேண்டுமென்று நினைத்தாள். அதற்கு வாய்ப்பாகவே இப்போது சக்தி சேனை விக்னயந்திரத்தால் தூங்கிக் கொண்டு கிடந்தது. உடனே காமேஸ்வரன் மேல் தன் பிரேமகடாட்சத்தை செலுத்தி மந்தஸ்மிதம் புன்னகை செய்தாள் அம்பாள். அவர் முகத்திலும் மந்தகாசம் படர்ந்தது. இப்படி ஆதி தம்பதியின் பரஸ்பர அன்பில் உண்டான சிரிப்பின் காந்தி சமூகம் ஒன்று சேர்ந்ததோ இல்லையோ, அதிலிருந்தே மகாகணபதி உத்பவித்து விட்டார். ஆனந்தஸ்வரூபமாக, எப்பொழுதும் பிரசன்ன முகமாக, சுமுகராக இருக்கிற அவர் ரொம்பவும் பொருத்தமாக சாக்ஷாத் அம்பாள் ஈஸ்வரனின் ஆகியவர்களின் முகத்திலிருந்து பெறுகிற சிரிப்பு ஒன்று சேர்ந்ததிலிருந்து உத்பவித்து விட்டார். பிள்ளையாரின் பல ஆவிர்பாவங்களில் இது லலிதோபாக்கியானத்தில் வருவது. லலிதோபாக்கியானம் என்பது 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் வருகிறது. ஈஸ்வரனின் முகத்தை பார்த்து சிரித்தே அம்பாள் பிள்ளையாரை அவதரிக்கச் செய்ததை லலிதா சகஸ்ரநாமத்தில் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்று சொல்லியிருக்கிறது. எந்த தேவதையானாலும் அதன் சக்தியெல்லாம் எவள் ஒருத்தியின் அம்சலேசம்தானோ? அப்பேற்பட்ட பராசக்தி தானே விக்னயந்திரத்தை சக்தியற்றதாகச் செய்திருக்கலாமாயினும் விக்ன நிவாரணத்துக்காகவே ஒரு விக்னேஸ்வரனை ஏற்படுத்தி இருக்கும்போது அவர் சகாயத்தினால்தான் இதை செய்ததாக இருக்க வேண்டுமென்பதற்காக இப்படி லீலை செய்தாள். அவள் இப்படி ஒரு சட்டத்துக்கு அடங்கி இருந்ததற்கேற்ப அவளுடைய கடாட்சத்திலிருந்து உண்டான விக்னேஸ்வரரும் என் சகாயத்தை தானே ஆனானப்பட்ட பராசக்தியும் நாட வேண்டியிருக்கிறது என்று கர்வப்படாமல் அவளை நமஸ்காரம் பண்ணினார். பணிவோடு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டே விக்னயந்திரத்தை அழிப்பதற்காக புறப்பட்டார். அக்னிகோட்டையின் ஒரு மூலையில் யந்திரம் புதைந்து கிடந்தது. பிள்ளையார் அதை கண்டுபிடித்து தந்தத்தால் குத்தி தவிடுபொடியாக்கினார். உடனே தேவி கணங்கள் தூக்கம் கலைந்து எழுந்தன. அவற்றுக்கு ஏற்பட்டிருந்த மனோபேதமும் மாறி அம்பிகையிடம் பழையபடி பக்தி விசுவாசம் கொண்டன. முன்னைவிட உற்சாகமாக யுத்தம் செய்தன. முடிவில் பண்டாசுரன் தோற்றுப்போனான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.